ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு அரிசி மாவில் ஒரு ரைஸ் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். 3 hours அப்படியே இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். அதில் 3 கிலோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 4 விசில் வச்சு நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம பக்கோடாக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச ரைஸ் பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 4 விசில் வந்தோடனே குக்கர் விசில் எடுத்து விட்டுட்டு உருளைக்கிழங்க நல்லா ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பவுலில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு கூடவே இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 2-3 minutes நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம பீட் பண்ண பேட்டர் நல்லா ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே 2 மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன். மிளகாய் நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி கையில் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துடலாம். இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸான ரைஸ் பக்கோடா ரெடி. சர்வ் பண்ணிடலாமா?